நம்ம இப்போ ஜாவால ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்னா என்ன நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஜாவால ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்ன்னு தான் நம்ம அதை சொல்லுவோம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபயர்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் வேறு லாங்குவேஜ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உதாரணத்துக்கு C++லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆக்சஸ் ஸ்பெசிஃபயர்னு சொல்லுவாங்க. பட் ஜாவால ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் தான். ஸோ 4 விதமான ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் இருக்குது. பப்ளிக், டிஃபால்ட், ப்ரைவேட், ப்ரொடெக்டட். அது என்னென்ன கேஸ்லலாம் எங்கெங்கெல்லாம் ஆக்சசிபிள்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது 2 வகையாக நான் இந்த வீடியோவை நான் வந்து பிரிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் லெவல் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ். ஸோ ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் என்னென்ன ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா பப்ளிக் அண்ட் டிஃபால்ட் மட்டும் தான் கிளாஸ் லெவலில் யூஸ் பண்ண முடியும். பட் ஏன் இந்த 2 ஸ்டார்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட்டும் ப்ரொடெக்டடும் கூட யூஸ் பண்ணலாம். பட் அது இன்னர் கிளாஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னர் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஜாவா எல்லா கான்செப்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் அதுக்கடுத்து தான் நான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ 4 இருக்குதுப்பா. பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அண்ட் டிஃபால்ட். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் லெவல்ஸ் பார்த்துட்டு பப்ளிக்கும் டிஃபால்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், ப்ரைவேட்க்கும் ப்ரொடெக்டட்க்கும் என்ன வித்தியாசம். நீங்கள் இந்த வீடியோ கவனிச்சிங்கன்னா இந்த சார்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும் வித் ரீசனோட. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பப்ளிக் அண்ட் டிஃபால்ட்டுக்கு என்ன வித்தியாசன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். டிஃபால்ட் வந்து ஆல்சோ நோன் அஸ் பேக்கேஜ் ப்ரைவேட், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கிளாஸ்க்கு முன்னாடி என்ன ஸ்கோப் இருக்குது, பப்ளிக்னு ஒரு ஸ்கோப் இருக்குது. ஓகேவா? விச் மீன்ஸ் கிளாஸில் பப்ளிக் ஸ்கோப் அலவுடு, டிஃபால்ட்டும் அலவுடு. ஸோ எதுவுமே இல்லைனா டிஃபால்ட். ஓகேவா? இப்போ ப்ரைவேட்னா இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக ப்ரைவேட்டை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓ, ஐ காட் எரர். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இல்லீகல் மாடிஃபை. கேன் யூ see that they are giving illegal modifier, not illegal specifier. உங்களுக்கு அவுட்டர் கிளாஸ் இன்னர் கிளாஸ்னு கான்செப்ட் இருக்குது. அவுட்டர் கிளாஸில் உங்களுக்கு என்னென்ன பெர்மிட்டட்னா பப்ளிக், அப்ஸ்ட்ராக்ட், ஃபைனல் தான் பெர்மிட்டட் எக்ஸ்பிளிசிட்டா. ஓகேவா? பட் யூ கேன் ஹவ் டிஃபால்ட். புரியுதா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டைம் பீங் நான் ஒரு கிளாஸே நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். கிளாஸ் அவுட்டர்னு சொல்லிட்டு அதுக்குள்ள கிளாஸ் இன்னர்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? இப்போ இதுக்கு நான் பப்ளிக் விசிபிலிட்டி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு பப்ளிக் விசிபிலிட்டி இருக்குது. ஸோ கிளாஸில் பப்ளிக் வச்சுக்கலாம், கிளாஸில் டிஃபால்ட்டும் வச்சுக்கலாம். ஸோ இன்னர் கிளாஸ் இப்போ டிஃபால்ட்டில் இருக்குது. இப்போ இன்னர் கிளாஸ் ப்ரைவேட்டாக இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரைவேட்டாக இருக்கலாம். தெர் இஸ் நோ ஹார்ம் இன் இட். ப்ரொடெக்டடாக இருக்கலாம். இப்போ நீங்கள் டேரெக்டாக போடுறீங்க, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் உள்ள இன்னர் கிளாஸ்க்குள்ளே நான் ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். ஸோ இன்னர் கிளாஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஷோ மெத்தட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் இன் ஷோ. இப்போ இந்த ஷோ மெத்தட் எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு அவுட்டர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். OBJ ஈக்குவல் டு நியூ அவுட்டர் ஆஃப். ஓகேவா? இப்போ இன்னர் கிளாஸ்க்கு நீங்கள் எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா இன்னர் கிளாஸ் எதில் இருக்குது? அவுட்டரில் இருக்குது. அவுட்டர் டாட் இன்னர், இன்னரோட ஆப்ஜெக்ட் இன் ஈக்குவல் டு. ஸோ இந்த இன்னர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் கிளாஸோட மெம்பர் தான். அப்போ அது அவுட்டர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு தான் நீங்கள் ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். OBJ டாட் நியூ இன்னர் ஆஃப். ஓகேவா? ஸோ இப்போ இன் டாட் நம்மளோட மெத்தட் நேம் என்ன? ஷோ மெத்தடா. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓ, 3 எண்ணு போட்டேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு இன் ஷோன்னு வந்துருச்சு. விச் மீன்ஸ் என் இன்னர் கிளாஸில் நான் ப்ரொடெக்டட் வச்சுக்கலாம். பட் அவுட்டர் கிளாஸில் ப்ரொடெக்டட் இருக்கக்கூடாது. இஃப் ஐ புட் ப்ரொடெக்டட், ஓ இட் இஸ் கிவிங் எரர். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓகேவா? இது ப்ரைவேட்டாக கூட இருக்கலாம். ப்ரைவேட். பட் ஒன்லி திங் இஸ் ப்ரைவேட்டாக இருந்தால் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்? உள்ள ஒரு அவுட்டர் கிளாஸில் ஒரு மெத்தட் வைக்கணும். ஸோ பப்ளிக் வாய்ட் எம் மெத்தட்னே நான் வச்சுக்கிறேனே ஃபார் சிம்பிளிசிட்டி சேக். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? இந்த அவுட்டர் கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு நான் உங்களுக்கு பண்ண முடியுன்றதை காமிக்கிறேன். ஓகேவா? நான் சும்மா வாயிலே அப்படியே சொல்லாமல் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும்ல. OBJ டாட் மெத்தட். இப்போ இந்த மெத்தட்லேருந்து இந்த இன்னர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். இன்னர் இன் ஈக்குவல் டு நியூ இன்னர் ஆஃப் இன் டாட் ஷோ. ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு இன் ஷோ வந்துருச்சு. கிளாஸ் லெவலில் ப்ரைவேட்டும் இருக்கலாம், ப்ரொடெக்டடாக இருக்கலாம். இப்போ அடுத்த நம்மளோட கான்செப்ட் வாங்க. பப்ளிக்கும் டிஃபால்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இந்த கிளாஸில் ஒரு மெத்தட் நான் வைக்கிறேன். ஸோ லெட் இஸ் டேக் பப்ளிக் வாய்ட் ஷோ. ஓகேவா? இந்த மெத்தட் ஒன்றே ஒன்று தான் பிரிண்ட் பண்ண போகுது, இன் ஷோ மெத்தட். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து பப்ளிக்காக இருக்குது இந்த கிளாஸு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த ஷோ மெத்தட்டை சேம் பேக்கேஜ், இந்த பேக்கேஜ் 1ல் தான் இந்த 2 கிளாஸுமே இருக்குது. ஸோ சேம் பேக்கேஜ்லேருந்து நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஆக்சஸ் பண்ணால் என்ன பண்ணுவேன்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் OBJ ஈக்குவல் டு நியூ ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா?
இப்போ என்ன பண்ணுவேன், obj டாட் ஷோ நான் வந்து கொடுத்துருவேன். பட் we all know right, எக்ஸிக்யூஷன் மெயின் ஃபங்க்ஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல எந்த ஸ்டேட்மெண்ட்டே இல்லை. ஸோ நம்ம இந்த மெத்தட் கால் ஆனாதான் எனக்கு இன்டர்ன் இந்த ஷோ மெத்தட் கால் ஆகும். ஸோ பார்க்குறக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் பாருங்க ஓகேவா. ஸோ அவுட்டர் ஓ ஈக்குவல் டு நியூ அவுட்டர் ஆஃப் இப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அடுத்து ஓ டாட் மெத்தட். ஸோ ஓகேவா. இப்போ கண்ட்ரோல் இங்கே போகுமா, இங்கே போனோன்னே இங்கேருந்து இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இன் ஷோ மெத்தடுக்கு நான் போகிறேன். ஸோ போனால் எனக்கு இன் ஷோ மெத்தட்னு வருது. விச் மீன்ஸ் இந்த கிளாஸ் வந்து உங்கள் கிளாஸ் பப்ளிக்காக டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா சேம் பேக்கேஜில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, பேக்கேஜ் 1ல இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாவான் இருக்குது, இந்த செகண்ட் கிளாஸ் ஜாவான்றது பேக்கேஜ் 2ல இருக்குது, டிஃபரெண்ட் கிளாஸ். இப்போ நான் என்னோட டிஃபரெண்ட் கிளாஸில் இதை யூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகேவா. இந்த கோடை நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன், இவனே நான் எடுத்துறேன் டைமிங். ஓகே, இப்போ டிஃபரெண்ட் கிளாஸில் இதான் நம்ம டிஃபரெண்ட் பேக்கேஜில் இருக்கும் பப்ளிக் ஸ்கோப்பில். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் obj ஈக்குவல் டு நியூ ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓ ஹோல்ட் ஆன், இட் இஸ் கிவிங் சம் எரர். நம்ம ஆல்ரெடி பேக்கேஜஸ் இன் ஜாவா கான்செப்ட்ல பார்த்தோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பப்ளிக்காக டிக்ளேர் ஆகிருக்குது. பப்ளிக்காக டிக்ளேர் ஆயிருக்குதுன்னா அதை நம்ம பேக்கேஜில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இட் பிலாங்ஸ் டு பேக்கேஜ் 1. ஸோ அப்போ என்ன பண்ணோம், இம்போர்ட் பேக்கேஜ் 1 டாட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா. ஸோ இப்போ அந்த எரர் போயிடும். இப்போ நான் obj டாட் ஷோ மெத்தடா ஷோ மெத்தட் நான் கால் பண்ண முடியும். ஓகேவா. இப்போ வாட் இஃப் என்னோட கிளாஸ் வந்து டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா, டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் இம்போர்ட்டே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வருது பாருங்கள், சேஞ்ச் விசிபிலிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டு பப்ளிக். ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா சேம் பேக்கேஜில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சேம் பேக்கேஜில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் டிஃபால்ட் தான் வச்சுருக்கேன். டிஃபால்ட்டே வச்சாலும் என்னால் இன் ஷோ மெத்தட் ஆக்சஸ் பண்ண முடியும், வேரஸ் இன் சேம் பேக்கேஜ். இப்போ டிஃபரெண்ட் பேக்கேஜில் இருந்துச்சுன்னா என்னால் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு, புரியுதா? அதை நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா சேம் பேக்கேஜ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிள் எஸ். அவுட் சைட் பேக்கேஜ் ரெண்டுத்துக்குமே நோ. புரியுதுங்களா. பப்ளிக் வந்து எல்லாத்துக்குமே எஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பப்ளிக்கும் டிஃபால்ட்டுக்கும் இல்லை வித்தியாசம். சிம்பிளாக சொல்லணும்னா பப்ளிக் வந்து ஸ்கோப் எங்கே வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் த சேம் கிளாஸ், வித்தின் த சப் கிளாஸ். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை இங்கே நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். அவுட்டர், இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் சும்மா எக்ஸ்டென்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா. ஸோ இப்போ இங்கேருந்தும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ சும்மாக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் பாருங்களேன், சும்மா. ஓகேவா. இப்போ இப்போயுமே எனக்கு வந்து ஒர்க் ஆகும். இன் ஷோ மெத்தட் வருது. அதை தான் இங்கே நம்ம வந்து சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், வித்தின் சேம் கிளாஸ். சேம் கிளாஸ்னா ஆப்வியஸாக அந்த கிளாஸ்க்குள்ளே ஆக்சசிபிளாக தான் இருக்கும் எல்லாமே. ஃப்ரம் சைல்டு கிளாஸ் ஆஃப் சேம் பேக்கேஜ். ஸோ சேம் பேக்கேஜோட சைல்டு கிளாஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா சும்மா. புரியுதா. ஸோ சைல்டு கிளாஸ்ன்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் ஆல்சோ யூஸ் சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட். அதுதான் ஒரே வித்தியாசம். புரியுதா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், இப்போ எனக்கு அதே அவுட்புட் தான் வரும். புரியுதா. ஃப்ரம் சைல்டு கிளாஸ் ஆஃப் சேம் பேக்கேஜ். ஃப்ரம் நான் சைல்டு கிளாஸ் ஆஃப் சேம் பேக்கேஜ்னா என்னது, இதுதான் இந்த அவுட்டர். இது பாருங்க, இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டே நம்ம அப்ளை பண்ணல. எக்ஸ்டென்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்போ இது சைல்டு கிளாஸாக இருக்க முடியாது, இது ஒரு தனி கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ்ல இருந்தும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அவுட் சைட் பேக்கேஜ்ல இருந்தும் பப்ளிக்காக இருந்துச்சுன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காட்டி கொடுத்தேன். ஸோ இம்போர்ட் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். வேற டிஃபால்ட் வந்து இந்த சேம் பேக்கேஜ் எல்லாத்துக்குமே வர முடியும், பட் அவுட் சைட் பேக்கேஜ் வர முடியாது. ஸோ பப்ளிக்கும் டிஃபால்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருச்சா, கன்ஃபியூஷனே வரக்கூடாது. புரியுதா. நெக்ஸ்ட் பிரைவேட் பார்க்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, நான் கிளாஸ் லெவலில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளாஸ் மெம்பர்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிளாஸில் இருக்க மெம்பர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, வேரியபிள்ஸ் இருக்கலாம், மெத்தட்ஸ் இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்டார்ஸ் இருக்கலாம், இன்னொரு கிளாஸ் இருக்கலாம். ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே கிளாஸே இருக்கலாம்ல, பட் முக்கியமாக மெம்பர்ஸ் என்னன்னு கேட்டால் வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ் பா. ஸோ இப்போ நான் வேரியபிள்ஸ் வச்சு சொல்லித்தர போகிறேன். சேம் திங் உங்களுக்கு மெத்தட்ஸ்க்கும் அப்ளிகேபிள் ஆகும். ஸோ லெட் மீ மேக் ஏஜ் அஸ் ப்ரைவேட். நான் தானே ப்ரைவேட் தானே இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். ஓகே, இப்போ இந்த ப்ரைவேட்டுன்ற ஏஜை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு மட்டும் பாருங்களேன். ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், டெமோக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன். டெமோ obj ஈக்குவல் டு நியூ டெமோ அப்படின்னு நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன். கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், பிரிண்ட் பண்ண பார்ப்பேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் obj டாட் ஏஜ்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஒரு எரர் வருது. என்ன எரர்னு நம்ம பார்த்துடலாமே. ரன் பண்ணிடுறேன். எக்ஸப்ஷன் இன் த்ரெட். ஓ,
கேன் யூ see the demo.age is not visible? அப்பனா நம்ம பிரைவேட்ல அது வச்சிருக்கோம். ஸோ எனக்கு என்ன சஜஷன் கேட்குது? சஜஷன் என்ன சொல்லுதுன்னா சேஞ்ச் விசிபிலிட்டி ஆஃப் EH to பேக்கேஜ். ஓ, இப்போ டிஃபால்ட் பேக்கேஜில் இருக்குது. ஸோ இஃப் இட் இஸ் டிஃபால்ட் இட் இஸ் ஆக்சசிபிள், நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகேவா? பட் நான் வாலண்டியர்லி நான் ப்ரைவேட்டில் போடுறேன். அப்போனா ஒன்லி அந்த வித்தின் த கிளாஸில் மட்டும்தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ இந்த ஏஜை நான் எப்படி தான் ஆக்சஸ் பண்ணுறதுனா யூ ஷுட் ஹாவ் மெத்தட்ஸ் கால்ட் கெட்டர் செட்டர். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன் இன்கேப்சுலேஷன்ற வீடியோவில். பப்ளிக் இன்ட் கெட் ஏஜ்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன் நான், விச் வில் ரிட்டர்ன் த ஏஜ், ரிட்டர்ன் ஏஜ். பட் மேக் ஷுர் மெத்தட் பப்ளிக்காக இருக்கணும். பப்ளிக்காக இருக்கலாம், இல்லைனா வந்து டிஃபால்ட்டாக கூட இருந்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ டோன்ட் கால் ஏஜ் பட் கெட் ஏஜ். ஓகேவா? இப்போ எனக்கு 22 வரும். ஓகே, இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த கெட் ஏஜ்ல இருந்து தான் உங்களுக்கு ஆக்சஸ் ஆகுது. ஸோ இந்த கிளாஸ்ல மட்டும்தான் ஆக்சசிபிள். ஓகேவா? புரியுதா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வேறு எங்கேயுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா வித்தின் சேம் கிளாஸில் மட்டும்தான் எஸ் இருக்குமே தவிர மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நோ தான் இருக்கும். புரியுதா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் இஃப் யூ ஸ்பெசிஃபை இன்ஹெரிட்டன்ஸ் எக்ஸ்டென்ஸ் டெமோ. ஸோ இப்போ நம்ம இன்ஹெரிட்டன்ஸே நம்ம போட்டாலுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நல்லா பாருங்கள், இன்ஹெரிட்டன்ஸ்னா யூ கேன் ஆல்சோ ஹாவ் ஆப்ஜெக்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதனால் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அப்படி இருந்தாலும் என்னால் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியல obj.age. புரியுதா? ஸ்டில் இட் இஸ் ஷோயிங் சம் பேட் வேர்ட்ஸ், நாட் விசிபிள். ஓகேவா? ஸோ ப்ரைவேட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ப்ரொடெக்டர். இந்த ப்ரொடெக்டரில் ஒரு சின்ன பேசிக்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ மற்ற லாங்குவேஜ்க்கும் ஜாவாக்கும் அங்கே ஒரு வித்தியாசம் இருக்குது. எனிவே, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரைவேட் நம்ம ப்ரொடெக்டர்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். புரியுதா? ஃபர்ஸ்ட் சேம் கிளாஸில் ஆக்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஆப்வியஸாக சேம் கிளாஸில் ஆக்சஸ் இருக்க தான் செய்யும். வி கேன் ஹவ் ஷோ மெத்தட் sysout age. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டெமோ கிளாஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். இன்ஹெரிட்டன்ஸ் எதுவுமே வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக வைப்போம். ஓகேவா? டெமோ obj ஈக்குவல் டு நியூ டெமோ. ஓகேவா? இப்போ நான் obj.age ஃபஸ்ட் அவுட் சைட் கிளாஸ், ஃபஸ்ட் இன்சைட் கிளாஸே நம்ம ஆக்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். obj.show நான் வந்து கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ணனால system.out.print எல்லாம் தேவையில்லை. ஓகே, obj.show. ஓ, எனக்கு ஏஜ் 22 வருது. ஸோ நம்ம எவ்வளோ தான் 22 போகிறது, கொண்டா 32ன்னு போகலாமே. எனக்கு சேம் கிளாஸில் ஆக்சஸ் இருக்குது ப்ரொடெக்டட். புரியுதா? ஃபஸ்ட்டு டிக் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருந்துக்கேன். அடுத்து ஃப்ரம் நான் சைல்டு கிளாஸ் ஆஃப் சேம் பேக்கேஜ் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். இப்போ நம்ம இந்த கிளாஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு கிளாஸ் அது வந்து நான் சைல்டு கிளாஸ் தான், பட் சேம் பேக்கேஜ். ஏன் நான் சைல்டு கிளாஸ்னால் இங்கே எந்த ஒரு எக்ஸ்டென்ஸ் கீவேர்டும் இல்லை. இங்கேருந்து ஆக்சஸ் இருக்கா சார்ன்னு கேட்டிங்கன்னா system.out.println obj.age. ஓ, இங்கேருந்தும் நமக்கு ஆக்சஸ் இருக்குது. எஸ், எக்ஸாக்ட்லி 32 இங்கேருந்து ஆக்சஸ் இருக்குது. ஸோ மூணாவது உங்களுக்கு புரிஞ்சுக்க. இப்போ ரெண்டாவது இது ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ்க்கு ஃப்ரம் சைல்டு கிளாஸ் ஆஃப் சேம் பேக்கேஜ். இப்போ சேம் பேக்கேஜ் தான், டெமோ ஒன்ல தான் எல்லாமே இருக்குது. இப்போ நான் இன்ஹெரிட்டன்ஸ் நான் போட போகிறேன். எக்ஸ்டென்ஸ் டெமோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, யூ கேன் ஈவன் கிரியேட் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு பேரண்ட் கிளாஸோட வேரியபிள்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் படிக்கும்போது நான் கற்றுக் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சசிபிள். ஸோ ஃபஸ்ட்டு 3 டிக் ஆகிடுச்சா? அடுத்து தான் முக்கியமான செக்ஷன். இந்த டபுள் ஸ்டார் போட்டிருக்கேன்ல, அதோட நோக்கத்தை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்போ அவுட் சைட் பேக்கேஜை வச்சு பேசுகிறோம். ஸோ அப்போ நம்ம அந்த ரெண்டாவது பேக்கேஜில் உள்ளதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவுட் சைட் பேக்கேஜில் நான் சைல்டு கிளாஸ் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஓகேவா? அவுட் சைட் பேக்கேஜ் எங்கம்மா இருக்கீங்க? இதோ இங்கே இருக்காப்புல. ஓகேவா? இந்த செகண்ட் கிளாஸ்ன்றது நான் சைல்டு கிளாஸ் தான். புரியுதா? ஏன்னா எந்த ஒரு எக்ஸ்டென்ஸ் கீவேர்டும் இல்லை. இப்போ அங்கேருந்து இந்த ஏஜை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுதா நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணோம், ஐ வாண்ட் டு கிரியேட் ஆப்ஜெக்ட் ஆஃப் டெமோ டி ஈக்குவல் டு நியூ டெமோ ஆஃப். ஓகேவா? ஸோ டைமிங் நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இவனை இங்கே போட்டுறேன். ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக இருந்தால் தான் நம்ம பேக்கேஜில் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ பப்ளிக்காக நான் இப்போ வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து பப்ளிக்காக வச்சாச்சு. புரியுதா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அதர் பேக்கேஜ்லேருந்து. இப்போ ஓகேவா? இந்த இது கிளியராப்பா? ஸோ ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது, அந்த கிளாஸ் பப்ளிக்காக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ டெமோ டி ஈக்குவல் டு நியூ டெமோன்னு நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டெமோவே இல்லை, அதை நம்ம எடுத்துட்டோம்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எஃப் ஈக்குவல் டு நியூ
ஃபர்ஸ்ட் கிளாஸை நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். நான் என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாமா? அதுக்கு தான் பப்ளிக்காக தான் நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஃப் டாட் ஏஜ் ஆக்சசிபிளான்னு நான் வந்து பார்க்க போகிறேன். ஓகேவா? சிஸ்அவுட் எஃப் டாட் ஏஜ். இங்கே எனக்கு வந்து ஜிக்ஸாக் லைன் வருது, அப்படின்னா எரர்னு அர்த்தம். யா, இஸ் நாட் விசிபிள். ஸோ இங்கேருந்து எனக்கு வந்து ஆக்சசிபிள் கிடையாது. எந்த பாயிண்ட்டு? இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு. ஃப்ரம் நான் சைல்டு கிளாஸ் ஆஃப் அவுட் சைட் பேக்கேஜ் எனக்கு அலௌடு கிடையாது. இப்போ நான் அதை இன்னரேட் பண்ண பார்க்குறேன்னு எக்ஸ்டென்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸ்டில் இட் இஸ் கிவிங் எரர். அதுக்கு தான் இந்த நான் டபுள் ஸ்டார் போட்டிருக்கேன். அந்த டபுள் ஸ்டாரோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் எதுப்பா சைல்டு கிளாஸ்? இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றது உங்களோட சைல்டு கிளாஸா, இல்லைனா செகண்ட் கிளாஸ்ன்றது சைல்டு கிளாஸா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றது பேரண்ட், செகண்ட் கிளாஸ் தான் சைல்டு, விச் எக்ஸ்டென்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ ஐ நீட் டு கிரியேட் ஆப்ஜெக்ட் ஆஃப் செகண்ட் கிளாஸ். அப்போ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். செகண்ட் கிளாஸ் எஃப் ஈக்குவல் டு நியூ செகண்ட் கிளாஸ். ஸோ இப்போ எஃப் டாட் ஏஜ் இஸ் now it is 32. புரியுதா? இப்போ உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுது. இதான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சார்ட் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து சம்மரைஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ பப்ளிக்னா எங்கே எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்னா அந்த சேம் பேக்கேஜ்குள்ளே எங்கே எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்னா அந்த சேம் கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அதனுடைய ஸ்கோப். ப்ரொடெக்டடுக்கு அந்த சேம் பேக்கேஜ்குள்ளே எங்கே எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட் சைட் பேக்கேஜ்னா இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு பண்ணால் கூட you should create object of child class. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சம்மரி. நான் டேரெக்டாக இது மட்டுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு கோடிங்கில் சில டவுட்ஸ் இருக்கும்ல, அது ப்ரூஃபாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கல எப்படி இது வந்து ஒர்க் ஆகாதுன்னு. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன். ஓகேவா? யா, தட்ஸ் இட் ஃப்ரம் திஸ் வீடியோ. ஐ ஹோப் திஸ் வீடியோ